This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளை, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. பனாமா நாட்டின் பனாமா கால்வாயை அமெரிக்கா கைப்பற்றும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இதற்கு பனாமா அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பனாமா கால்வாயை கைப்பற்றும் முடிவில் உறுதியாக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். பனாமா என்பது மத்திய அமெரிக்க நாடான உள்ளது. இந்த நாடு என்பது அளவில் மிகவும் சிறியது. கடந்த 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பனாமாவில் மொத்தம் 36 லட்சம் மக்கள் இருந்தார்கள். தற்பொழுது அதைவிட கொஞ்சம் அதிகமான மக்கள் இருக்கலாம். மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் கூட பனாமா என்பது அனைத்து நாடுகளுக்கும் மிக முக்கியமான இடமாகும். ஏனென்றால் இந்த பனாமாவில்தான் பனாமா கால்வாய் உள்ளது. இந்த பனாமா கால்வாய் என்பது சர்வதேச கடல்வழி போக்குவரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் இந்த பனாமா கால்வாய் 82 கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. இந்த கால்வாய் என்பது இயற்கையாக அமைந்தது அல்ல, செயற்கையாக அமைக்கப்பட்டது. இந்த கால்வாய் இல்லாத பொழுது 11,000 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி கடல்வழி வர்த்தகம் செய்ய வேண்டிய நிலைமை இருந்தது. இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக பிரெஞ்சு அரசு இந்த திட்டத்தை தொடங்கியது. ஆனால் நிதி பற்றாக்குறை, தொழிலாளர்களின் தொடர் இறப்பு ஆகியவற்றால் இது கைவிடப்பட்டது. அதன் பிறகு 1904ஆம் ஆண்டு அமெரிக்கா திட்டத்தை கையில் எடுத்து வெற்றிகரமாக முடித்தது. 1914 பனாமா கால்வாய் திறக்கப்பட்டது. இந்த கால்வாய் பயணிகள் மற்றும் சரக்கு கப்பல்களின் பயண நேரத்தை குறைப்பதோடு எரிபொருள் பயன்பாட்டையும் அதிக அளவில் மிச்சப்படுத்துகிறது. இந்த கால்வாயை ஆண்டுக்கு 10,000த்திற்கும் அதிகமான கப்பல்கள் பயன்படுத்துகின்றன. குறிப்பாக அமெரிக்க கப்பல்கள் இந்த கால்வாயை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றன. முதலில் இந்த பனாமா கால்வாயை இதற்கு முன்பு அமெரிக்கா தான் நிர்வகித்து வந்தது. ஆனால் 1977இல் மக்கள் எதிர்ப்பால் அமெரிக்காவின் அப்போதைய அதிபர் ஜிம்மி கார்டர் இந்த பனாமா கால்வாயை பனாமா அரசிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பாக முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில்தான் பனாமா அரசுக்கும் சீனாவுக்கும் நெருக்கமான உறவு என்பது உள்ளது. பனாமா கால்வாயில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளதோடு அமெரிக்க கப்பல்களுக்கு பனாமா அரசு அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த குற்றச்சாட்டை சீனா மற்றும் பனாமா அரசுகள் தொடர்ந்து மறுத்து வருகின்றன. இந்த நிலையில்தான் பனாமா கால்வாயை கைப்பற்றும் முடிவில் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியாக உள்ளார். பனாமா கால்வாயை அமெரிக்கா தான் உருவாக்கியது. இந்த கால்வாயில் பிற நாடுகளின் பங்கு என்பது இல்லை. இந்த பனாமா கால்வாய் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு சொந்தமானது. இதை அமெரிக்கா கைப்பற்றும் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் வெள்ளை மாளிகை சார்பில் அமெரிக்க இராணுவத்துக்கு முக்கிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது பனாமாவில் அமெரிக்க படை வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக வரைவு திட்டத்தை உடனடியாக உருவாக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பனாமாவில் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தவும் அமெரிக்காவின் செல்வாக்கை உயர்த்தவும் முடியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். அது மட்டுமின்றி பனாமா கால்வாயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரும் வகையில் ட்ரம்ப் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.